ஒன் பீஸ் அனிமையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் லாயல் கேரக்டர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பேர்த்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் யாருங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் ஃபஸ்ட்டு த கிங் ஆஃப் ஹெல், த பைரட் ஹண்டர், ரொரோனோவா ஜோரோ. லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட் க்ரூவில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது ஜோரோ தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் லூஃபியோட ரைட் ஹேண்ட் மேனாக இருந்து லூஃபிக்கு ரொம்பவே லாயலாக இருக்கிறது ஜோரோ மட்டும்தான். ஜோரோ லூஃபிக்கு எந்தளவுக்கு லாயலான பர்சன் சொல்லிட்டு இந்த ஒரு டைலாக் சொன்னால் போதும், நத்திங் ஹேப்பன்ட். செகண்ட் லாயல் கேரக்டர் பான் கிளே. ஆரம்பத்தில் பான் கிளே வந்து ஒரு கோமாளியாகவும் லூஃபிக்கு ஒரு எதிரியாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் போக போக லூஃபிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவன் மாறிடுவான். தான் ஃப்ரெண்டு லூஃபிக்காக தான் உயிரையும் கொடுத்து அவன் ஃப்ரெண்டு லூஃபியாக இம்பல் டவுனில் அவன் காப்பாற்றுவான். ஒன் பீஸில் ஒரு நல்ல நட்புக்கு அடையாளமாக ஒருத்தரை சொல்லணுன்னா அது கண்டிப்பாக பான் கிளே தான். ஒன் பீஸில் தேர்டு லாயல் கேரக்டர் வந்து பார்த்தலோமியோ. நம்ம ஊர் சினிமாவில் இருக்க அந்த பெரிய ஹீரோக்களுக்கு எப்படி ஒரு ரசிகர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒன் பீஸ் லூஃபிக்கு ஒரு பெரிய ரசிகன்னா அது பார்த்தலோமியோ தான். லூஃபியை பற்றியோ அவன் க்ரூவை பற்றியோ யாராவது தப்பாக சொன்னால் தலைவன் டென்ஷன் ஆயிடுவான். லூஃபியோட ஸ்ட்ராஹெட் கொடியை தான் கப்பலில் பறக்க விட்டுட்டு ஊரூராக போய் லூஃபியை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பான். பார்ட்டோலோமியோ எந்த அளவுக்கு லூஃபியோட விஸ்வாசின்னா, ஷாங்க்ஸு சும்மா இவனோட லாயல்ட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்கான பாய்சன் பாட்டில் கொடுத்து இதை வச்சு நீ லூஃபியை கொண்டுட்டு வான்னு சொல்லுவான். என்னது என் தலைவனா நானே கொள்றதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சனை பிடுங்கி இவனே குடிச்சிருவான். பட் ஆக்சுவலாக அது உண்மையான பாய்சன் கிடையாது, ஆனால் அது இவனுக்கு தெரியாது. சரி, இது வரைக்கும் நான் சொன்ன 3 கேரக்டருமே ஹியூமன்ஸ் தான். பட் லாயல்ட்டின்னு சொன்னால் நமக்கு உண்மையாமே ஞாபகத்துக்கு வர்ற ஒரு உயிரினது எது? டாக் தானே. ஓடா எந்த அளவுக்கு ஒரு பீக் லெவல் ரைட்டர்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஒன் பீஸோட ஸ்டார்டிங்கில் ஆரஞ்சு டவுன் ஆர்க்குன்னு ஒரு ஆர்க் வரும். இதில் ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒரு கடை ஒன்று வச்சிருப்பாரு. அவர் ஷூஷுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நாய் ஒன்று வளர்த்திட்டு இருப்பாரு. இந்த 2 பேருமே ஒருத்தர் மேலே ரொம்பவே அன்பாக இருப்பாங்க. இந்த பெரியவரோட கடையில் அவர் தனியாக இருக்குங்காட்டி இந்த குட்டி நாய் வந்து அவருக்கு சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு கொடுக்கும், குட்டி குட்டி சேட்டையெல்லாம் பண்ணும். ஒரு நாள் அந்த பெரியவர் இந்த குட்டி நாயை கூப்பிட்டு, ஷூ எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன், ஆனால் நான் திரும்பி வர வரைக்கும் நம்ம கடையை வந்து நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். ட்ரீட்மெண்ட்காக போன அந்த பெரியவர் திரும்ப வரமாட்டார், அவர் இறந்துருவார். ஆனால் இந்த குட்டி நாய் தன் ஓனர் வந்து தனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, அவர் திரும்பி வர வரைக்கும் இந்த கடையை வந்து நம்மளை பார்த்துக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் அந்த குட்டி நாய் வந்து அவர் வருவாருன்னு சொல்லிட்டு அந்த கடையை வந்து அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கும். ஒரு நாள் பக்கியும் அவனோட பைரட்ஸும் வந்து அந்த இடத்தையும் அடித்து உடச்சி அதுக்கு எல்லாத்துக்கும் நெருப்பு வச்சுருவான். இந்த குட்டி நாய் எவ்வளவோ தடுக்க போராடும், பட் அதனால் முடியாது. இதை பார்த்து பரிதாபப்பட்டு லூஃபி வந்து கடைசியில் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். லாயல்ட்டி அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறத ஓடா அழகாக அவரோட ரைட்டிங்கில் காட்டியிருப்பார். இப்போ சொல்லுங்கள், த மோஸ்ட் லாயல் கேரக்டர் இன் ஒன் பீஸ் யாருங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.